மற்ற யூடியூபர்ஸ் காப்பீஸ் கொடுக்குறாங்க. என் தலை கொடு ஓ நீ ஏன் ப்ரோ கொடுக்கல? நான் கொடுப்பேன் ப்ரோ. இந்த நெகட்டிவிட்டியாக போடுறது, இந்த இதை ஆடியன்ஸுக்கு சண்டை முட்டி விடுறது, அந்த மாதிரி இருந்தால் சேனல் தூக்கி விட்டுருவேன். நான் அம்புட்டு நல்லவெல்லாம் கிடையாது. என்னை வச்சு சம்பாதிக்கிறது நான் எப்பயுமே தலையிட மாட்டேன். ஒருத்தர் நம்மளை வச்சு சம்பாதிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், அவன் வந்து மறைமுகமாக நம்மளை வச்சு நம்மளால ஒரு நன்மை நடக்குதுன்னா அது கோடி ரூபா சம்பாரிச்சா கூட சந்தோஷம் தான். எல்லாரும் வாழ்ந்தாவே போதும் தான். ஆனால் நம்மளே வச்சு கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணுறாங்க, நெகட்டிவிட்டி கிரியேட் பண்ணுறாங்கன்னா அவன் நம்மளை எதுக்குறான்னு அர்த்தம். அந்த தாயாளி உயிரோட இருக்கக்கூடாது. அதை நான் அலோவ் பண்ண மாட்டேன். ஐ ஒன்ட் அலோவ் தோஸ் கைண்ட் ஆஃப் சூத்தியாஸ். நம்ம ரெவன்யூ ஏர்ன் பண்ணுறது நம்ம நாம் என்ன கண்டென்ட் அப்புறம் போட முடியும்? லைவ் போகிறதுக்கே டைம் இல்லை. அதெல்லாம் எடுத்துகிட்டு யார் வேணால் சந்தோஷமாக இருக்கலாம். ஃப்ரீ டு ஆல், என்ஜாய் கைஸ். சாப்பிடி சந்தோஷமா இருக்கு. பட் நெகட்டிவிட்டி நோ. எப்பவும் நம்ம ஒருத்தனை நம்ம எதுக்கு ஆரம்பிக்கிறோம்னா அவனை அப்பவே செருப்பு அடிக்கணும். அவன் எவ்வளோ ரெவன்யூ எடுத்தாலும் அதை பற்றி கவலை கிடையாது. அங்கே ஜானே வீட்டில் நலமா ஜானே? வேலண்டைன்ஸ் டே அதுவாக காலையிலேருந்து சாயங்காலம் எங்கே போயிருந்த நீ? கருப்பு தினம்னா கருப்பு